இப்போது எல்லோரும் கூறுவது போன்று 26ஆம் தேதி பிணை வழங்கப்படுமா வழங்கப்படாதா, பிணை வழங்கப்பட வேண்டும், அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு என்று அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதற்கான சூழ்நிலையை தீர்மானிக்கப் போகின்றது இந்த வழக்கினுடைய தன்மையை முழுமையாக ஆராய்ந்து நீதிமன்றம் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான முடிவாக இருக்கின்றது. தனிநபர்களோ அல்லது அரசியல் பிரமுகர்களோ யாரும் எதனையும் கூறிவிட முடியாது. நீதிமன்றம் அந்த சூழ்நிலை கருதி முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது ஒருவேளை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்களின் வாதத்தின்படி கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிர்வரும் 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான பிணை வாய்ப்புகள் அரிதாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இறுதியாக கூறிய ஒரு வரிதான் மிக முக்கியமாக 26ஆம் தேதி பார்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பலரை கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதோடு தராதரம் பாராது முடிவை எடுங்கள் நீதிபதி அவர்களே என்று அவர் கூறிய போது, அண்மையிலே அமைச்சரவை எடுத்த முடிவுகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தராதரம் பாராது யாராக இருந்தாலும் அந்த முடிவுகளை எடுங்கள் என்கின்ற அடிப்படையில் திலிப்ப பீரிஸினுடைய கருத்து அங்கு அர்த்தம் பட்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒருவேளை மீண்டும் ஒரு வாதம் அல்லது மீண்டும் ஒரு கருத்து நீதிமன்றத்திலே திலிப்ப பீரிஸ் சார்பிலே வெள்ளிக்கிழமைய வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பிணை மறுவை மீண்டும் வழங்காதீர்கள், இன்னும் பலரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அதி உச்சமான ஒரு வாதத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்கள் எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் அவருடைய வாதமானது பொது சொத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் பிணை வழங்க முடியாது என்கின்ற மிக மிக ஒரு முக்கியமான வாதத்திலே அவர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கான பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது அமைச்சர் KD லால்காந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கூற்றினை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை, அவர் குற்றவாளியும் இல்லை, அவர் மீது இப்போது விசாரணைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் இப்போது இதில் முன்னர் குறிப்பிட்ட விடயம் 26ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்போது கவனம் செலுத்தியுள்ளனர். பொதுமக்களுடைய கவனம் இருக்கின்றது.